Poco கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸில் Poco M3 என்ற மொபைலை லான்ச் பண்ணாங்க. அண்ட் இது இந்தியாவுக்கு 90% வரும்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்தியாவில் ரெட்மி 9 Prime அண்ட் நார்சோ 20 இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக சேல் ஆகிட்டு வருது. அதனால் Poco M3க்காக வெயிட் பண்ணலாமா, இல்லை ஆல்ரெடி இருக்க 9 Prime நார்சோ 20 மாதிரி மொபைல்ஸை சூஸ் பண்ணலாமா, அண்ட் இது இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும், என்ன விலைக்கு லான்ச் ஆகும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் டெய்லி ஈவினிங் 4 o'clock புது வீடியோவை அப்லோட் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மூலமாக நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் லான்ச் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் Gorilla Glass வெர்ஷன் 3 யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ, எல்லோ, பிளாக்னு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த மொபைலில் இருக்குது. 9mm திக்னஸ் ஓடியம், 198 grams வெயிட் ஓடியம் இந்த மொபைல் வருது. டிசைன் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ட்ராப் நாச் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 6.53 inches IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் Full HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அவ்வளோதான் எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. Poco 48 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த் சென்சர், 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு வைட் ஆங்கிளாவது கொடுத்துருக்கலாம். செல்ஃபி கேமரான்னு வரும்போது 8 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஆவரேஜான கேமரா செட்டப்னு சொல்லலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் தராங்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்க Snapdragon 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. Adreno 610 என்ற GPUவும் இருக்குது. இந்த ப்ராசஸர் Helio G80 G85 விட CPU பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் Snapdragon 665 ஈக்குவலாக இருக்கும்னு Snapdragon தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் 665 பீட் பண்ணுற வகையில் தான் இருக்குது. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 6000 mAh பேட்டரியை Poco யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருந்தாலும் வெயிட்டை 200 கிராம்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணது தான். இட்ஸ் ஓகே, 18 watt ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 6000 mAh பேட்டரி Snapdragon 665 கூட கம்பைன் ஆகும்போது 2 days பேட்டரி பேக்கப் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஹெவி யூசேஜே பண்ணால் கூட 1.5 days ஆர் 1 days பேக்கப் தரும்னு நம்பலாம். நெக்ஸ்ட் நம்ம அதர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல Poco IR பிளாஸ்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. அதனால் நம்மளால் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் டியூவல் ஸ்பீக்கர் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் இதில் வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நம்மளால் ஸ்ட்ரீமிங் கண்டென்ட்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். யூஎஸில் Poco M3யோட 4GB 64GB வேரியன்ட் 11,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அண்ட் 4GB 128GB வேரியன்ட் 12,500க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இதே ப்ரைஸுக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஆல்ரெடி Poco M2 6GB 64GB வேரியன்ட் 11,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் Snapdragon சிப்செட்டில் இருக்கிறத பார்த்தா ஒரு 12,000 பக்கம் ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம் வெயிட் பண்ணி Poco என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் லான்ச் ஆன உடனே எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோனை டிசம்பர் 2020 இல்லைனா ஜனவரி 2021 இந்தியாவில் லான்ச் ஆகிடும்னு லீக்ஸ் வந்திருக்கு. ஹோப் Poco அதை லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை ரெட்மி 9 Prime நார்சோ 20 மாதிரி மொபைல்ஸை சூஸ் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மூலமாக நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.